பேஸ்ட்டில் ஃப்ளூரைடு கண்டென்ட் இருக்கா, ஃப்ளூரைடுன்ற மினரல் இருந்துச்சுன்னா சொத்தை எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த ஃப்ளூரைடு கண்டென்ட் இருக்கா அப்படின்றது பார்த்தா போதும். நிறைய பேர் பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வந்துட்டு எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்வாங்க. ஆஸ் டாக்டர்ஸ் நாங்கள் வந்து எந்த பிராண்டையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்ற இதுவே கிடையாது. ஒன்லி திங் இஸ் எப்படி ப்ரஷ் பண்ணுறோம், என்ன மெத்தடில் ப்ரஷ் பண்ணுறோம், என்ன டைமிங்கில் ப்ரஷ் பண்ணுறோம், நம்ம ப்ரஷ் பண்ணுறது எஃபெக்டிவாக போயிட்டுருக்கா இல்லையா அப்படின்ற அசஸ்மெண்ட் அளவுக்கு போயிட்டு இருந்தாலே பெட்டர். பற்களை பற்றி சொல்லும்போது இப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த அடலசன் ஏஜில் இப்போ நம்ம இந்த ப்ரஷிங் மெத்தடு ப்ளஸ் வந்துட்டு என்ன டைமில் காலை மாலைங்கிறத நம்ம பண்ணணுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இப்போ சில நேரங்களில் இப்போ வந்து வெஜிடேரியனாக இருப்பாங்க, சிலர் வந்து நான் வெஜிடேரியனாக இருப்பாங்க. மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு இப்போ ஒரு மீனோ இல்லை கறியோ சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த மீலுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு ப்ரஷ் பண்ணணுமா, இல்லை வந்து இரவு பண்ணால் போதுமா? நான் வெஜிடேரியன்ற வித்தியாசம் பெருசாக இதில் கிடையாது. அது பற்களில் உணவு தங்குதா தங்கலையா, இந்த வித்தியாசங்கள். இப்போ பற்களில் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் வெஜிடேரியனாக இருந்தாலும் உணவு தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. அப்படிதான் பற்கள் டிசைன் ஆகிருக்கு. ஸோ அந்த இதை வந்து ஒன்று கொப்பளிச்சு கிளியர் பண்ணுறோமா, இல்லை ப்ரஷ் பண்ணி கிளியர் பண்ணுறோமா, இல்லை நம்மளுடைய ஃப்ளாசிங் த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுறோமா. சில டைம் ஃபைப்ரஸாவோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெஜிடேரியன் மாமிசம் சாப்பிடும் போதோ பற்களுக்கு இடையில மாட்டிரும். சில பேருக்கு பல்குத்தி உபயோகப்படுத்தி அதை எடுக்கிற பழக்கம் உண்டு. பல்குத்தி உள்ள விடுற அளவுக்கு 2 பற்களுக்கு இடையே கேப்பே கிடையாது. ஸோ அந்த டயமீட்டரில் ஒரு விஷயம் நம்ம உள்ளே விட்டோம்னா ஈரை நம்மளே இறக்குற மாதிரி சிச்சுவேஷன். அதனால தான் சொல்கிறோம், மாமிசம் சாப்பிட்றீங்க இல்லை ஃபைப்ரஸ் சாப்பிட்றீங்க, கேரட் இல்லை கீரை பற்களுக்கு நடுவில் மாட்டிருச்சு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், டென்டல் ஃப்ளாஸ் அப்படின்றது ஃபார்மசியில் அதில் நிறைய பிராண்ட் இருக்கலாம். ஃப்ளாஸ் என்ன பிராண்டில் கிடைக்குதோ பற்களுக்கு இடையே க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த பொருள் அந்த சங்க் ஆஃப் ஃபுட்டு வந்து வெளியில் கிளியர் ஆயிரும். அது கிளியர் ஆன பிறகு ராத்திரி ப்ரஷ் பண்ணுறது. இப்போ வெயிட் பண்ணி ராத்திரி பண்ணலாமா வேணாமான்னு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணிட்டா அந்த இடத்துக்கு பாக்டீரியா வந்து அக்யூமுலேட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இது சாப்பிட்டுட்டு அடுத்த மீலும் நம்ம சாப்பிடும் போது அதே இடத்துல போய் வெட்ஜ் ஆகும். ஈறு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஜிஞ்சைவிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதுதான். இன்னுமே உள்ள ஃபுட்டு போயிடும். நம்ம எவ்வளோ தூரம் கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோதான் கிளியர் பண்ணுவோம். ஃபுட்டு நம்ம டைனிங் டேபிளில் வச்சுட்டு ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டு போகுமோ அதே அளவுக்கு தான் வாய்க்குள்ளேயும் நடக்கும்.